வருஷம் வருஷம் இந்த கவர்மெண்ட் எதற்கலாமா அவார்டு தருது. ஒரு நல்ல புது சருங்கிற அவார்டு மட்டும் தரவே மாட்டேங்குது. அப்படி எதுவும் அவார்டு தந்தா நமக்கெல்லாம் முதல்ல பரிசு. ஏன்னா காலையில எழுந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பொண்டாட்டி ஒரு வேலை செய்யறது, எல்லா வேலையும் நம்ம தான் செய்யறது. நம்ம 60 வேலை எந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிய போகுது. சரி, நம்ம கோலத்தை போடுவோம். வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டேன். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டேன், விதவிதமாய் கோலம் போட்டேன். சரி, கோலம் போட்டு முடிச்சாச்சு. இந்த குப்பையை கொண்டே கொட்டிட்டு வருவோம். நம்ம குப்பையை இதுலயே போட்டுவோம். அவளே எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து அள்ளிக்குவேன். என்ன கோபால் இந்த பக்கம்? என்னது, என் வீட்டு பக்கம் வந்துட்டு நீ தான் என்ன கேட்கறியா? இப்ப புரிஞ்சு போச்சு. அப்பப்ப இதே மாதிரி என் வீட்டு வாசல்ல குப்பை கிடக்கணும். இதுக்கெல்லாம் யார் காரணம் இது வரை தெரியாம வச்சிருந்தேன். நீ தானா? டேய், சும்மா வேண்டாம், ஊரை கூட்டுறேன். நம்ம ஊரு 2 மண்டாட்டிக்காரர் போவாரு ஈனமான புகார் கொடுத்திருக்காரு. அதுக்கு பஞ்சாயத்து கூட்டத்துக்கு எல்லாரும் கூட்டத்துக்கு வந்து சேருங்க. நம்ம எல்லாரும் கூட்டிட்டு நம்ம தலைவரை காணும். என்ன கோபாலு, உன் பேரு பஞ்சாயத்து கூட்டி இருக்கிறோம். நம்ம ஊர் பேரை யாரு எதுக்கு பிரச்சனை தைரியமா சொல்லு, அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்துடலாம். தலைவரே, அது வந்துங்க. என்னது அருளா? இப்ப தேவைப்படாது. போகும்போது பின்னால வாங்கிக்கிறேன். புடி புடி என்ன தலைவரே, இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டு வாசல்ல குப்பை கிடக்குது. இதுக்கு காரணமானவங்களை சும்மா விடக்கூடாது. இதே பஞ்சாயத்துல அவனை கண்டுபிடிச்சு அந்த மரத்துல 2 நாள் தலையில கட்டி தொங்கணும் தலைவரே. அவன் இருக்கிற நேரத்தை பார்த்தா ஆபத்து வந்துடும் போல இருக்கே. ரொம்ப கவனமா டீல் பண்ணி தலைத்துறாசா. நடக்குதா பஞ்சாயத்து நடக்குதா? யாரெல்லாம் தைரியமா சொல்லுப்பா. நீ பயப்படாதா? பயப்படாதா? கேட்ட தலைங்கிற தைரியமா சொல்ற சொல்லு.
ஆச்சு? சொல்லு. சொல்றா. சொல்றா. இதுக்கு போய் வேண்டாம் பயப்படுறேன் சொல்றேன். ஏய், என்ன பேசுற? விவரம் எல்லாம் பேசுற? நம்ம ஊர் பையன் குணம் தெரிஞ்சு பேசுற? முன்னாடியா நீ கோபால சொன்னானா? பின்னாடி ஏதோ பிரச்சனை வருமானு யோசிக்கிறான். அதான கோபால? என்ன குழந்தை மாதிரி தலையாட்டுற? பயப்படாம சொல்றான். சொல்லல, நான் என்ன நினைக்கிறேன்னா, டேய் நீ என்ன நினைக்கிறது? அவன் நினைக்கிறவன் பொண்டாட்டி பிள்ளைய பத்தி நீ என்னமோ நினைக்கிறேன்னு. அப்ப நான் ஒண்ணு பஞ்சாயத்துல சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. சொல்ல உனக்கு உரிமை கிடையாது. நீ வாடிக்கை ஏதாவது சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அனுமதிக்கிறது யாரு? பாவம் அவன்ல. நீ பஞ்சாயத்துல உட்காந்து கிழிச்சது போதும். உட்காரு. பெரிய மனுஷங்க பேசுறப்ப பேசுங்க, குத்தி விடுவேன். நீங்க பேசுங்க பெருசு. என்ன முறப்ப? அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். ஏன்டா பயப்படுற? அட என்ன தலைவரே, கோபால் என்னை மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே. போன தடவை பஞ்சாயத்து கருப்புசாமி வெள்ளசாமி காட்டி கொடுத்துட்டானே, அவனை விரட்டி வச்சிருயா. அதெல்லாம் நன்முறை வந்து போகுமா இல்லையா? பயப்படத்தானே செய்வான். நேற்று பார்த்து கேளுங்க. சொன்னா சொல்லட்டும், சொல்லலன்னா விட்டுருவோம். தயங்காம சொல்லுப்பா, அதான் நான் இருக்கேங்க. நீ இருப்பையா? நீ இருப்ப. அவன் இருக்கானமா? டெய்லி அவன் நீ தேவையில்லாம குறுக்க பேசுற. சம்பந்தப்பட்டவன் நானே பேச முடியும். அவனுக்கு வேற யாரு இருக்கா? டெய்லி அவனை வந்து பண்ணிட்டு இருக்கேன், நீ மட்டும் பேசிட்டு அவனையும் பேச விடுறான். எப்படிடா பேசுவான்? எப்படி பேசுவான்? இப்படியே அழகாவது பேசிட்டு இருந்தா அவன் எப்படி பேசுவான்? மாசத்துல 10 நாள் தான் பொண்டாட்டி பிள்ளைகளோட தங்கியிருக்கேன். 20 நாள் காட்டுக்குள்ள தனியாக படுத்திருக்கேன். அவன் உசுருக்கு என்னென்ன உத்தரவாதம் இருக்கு? அவன் 2 பொண்டாட்டி 7 பிள்ளைங்களை வச்சு காப்பாத்தாங்கம்மா. மூத்த பொண்டாட்டிக்கு 3 பிள்ளை, இளைய பொண்டாட்டிக்கு 4 பிள்ளை. யாரும் அவங்கள வச்சு காப்பாத்துறது? அடி பிச்சு விடுவேன். வந்தவங்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அடிக்கடி கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்கேன். பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன். நீ யாரா குறுக்க பேசுறது? அடிக்கடி நீசெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிரு. உட்காடுறா. நீ சொல்றா. ஐயா அது வந்துங்க. ஐயா ஒரு விஷயம் ஐயா. இன்னைக்கு வீட்டு வாசல்ல குப்பை கிடந்துச்சான்னு கேட்டுட்டு அப்புறம் குப்பையை கொட்டினவன் யாருன்னு கேளுங்கய்யா. இன்னைக்கு உன் வீட்டு வாசல்ல குப்பையை கொட்டி வச்சிருந்தாங்களா இல்லையா? இன்னைக்கு என் வீட்டு வாசல்ல குப்பை இல்ல, ஆனா குப்பை போடுற ஆள சொல்லுமா இல்லையா? டேய் அததான்டா ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கோம். சொல்லி தொலையடா. ஐயா அது வேற யாரும் இல்லைங்க. பாத்தீங்களா? இப்ப சொல்றேன்னு பாத்தீங்களா? இவனை நாயை வெட்டி பொண்ணு என்ன வில்லியா பெரிய மனுஷன் ரொம்ப நேரமா கேட்டுருக்கீங்க. சொல்றேன்னு பாத்தீங்களா? சொல்ற நீ சொல்றா. சொல்லவும் பேசிட்ட சொல்லவும் மாட்டேங்கிற, வெல்லவும் மாட்டேங்கிற. ஐயோ கேப்பையில ராஸ்கல். எதா இருந்தாலும் பஞ்சாயத்துல பேசிட்டு இருக்கிறாயா? உட்காரியா. ஊருக்காரங்களுக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். வீட்டுல இருக்க குப்பையை மக்கள் குப்பையை பிரிச்சு வைங்க. பஞ்சாயத்துல இருந்து குப்பை வண்டி கருத்தமா வரும்போது அதை போடுங்க. அதை விட்டுட்டு அடுத்த வீட்டு வாசல்ல கொண்டு போய் தள்ளுறதும் கொட்டுறதும் வேண்டாம். அதே போல குப்பையை எரிக்காதீங்க. அதுல இருந்து ஒரு புகைனால நம்ம மூச்சு காத்து கெட்டு போய் உசுருக்கு ஆபத்தா போயிடும். சரியா? இப்பயாவது சொல்லடா, யாரையா உன் வீட்டு வாசல்ல குப்பையை கொட்டுறது? ஐயா என் வீட்டு வாசல்ல யாரும் குப்பையை கொட்டல. யாரோ குப்பையை கொட்டுற மாதிரி கனவுதாயா கண்டு நான் பஞ்சாயத்து கொடுத்தது தப்புதாயா. ஐயா என்ன விட்டுருங்க, நான் போறேன், விட்டுருங்க. போ. அதான் அவனே சொல்லிட்டேன்ல. போ. ஆனா கூட பஞ்சாயத்தை கூட்டத்தை கூட்டிடுறது. போ. சோத்த பொங்கி குழம்பாக்கி தின்னுட்டு வேலையாட்டி பாருங்க. வீட்டு வாசல்ல குப்பை நிறைய கிடந்தா யாருக்கிட்டே சொல்லி கேவலப்படாம என்கிட்ட சொல்லு. போ. உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? என்னையா செத்து மாதிரி என்ன குத்தி வர? எனக்கு உண்மைதான் ஒரு சந்தேகம். எம்எல்ஏயா பெருசு? இந்த பஞ்சாயத்தை கலக்கிய நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்காத. தாங்க மாட்டேன். போ. இந்தவனா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாரு, உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதா? இந்த இப்படியே மேனேஜ் பண்றேன். இந்த பேப்பர் முடிக்கிறதுக்கு நீங்க விசாரிக்கலாம். இனிமேதான் மெருவட்டு முடியாது டான்ஸ்ல இருக்கு.